தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் சென்னைக்கு படையெடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பாமக சார்பில் திருவண்ணாமலையில் செங்கம் சாலை அத்தியந்தல் பகுதியில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க இயக்க மாநில மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், டெல்லியில் விவசாயிகள் குவிந்து போராட்டம் நடத்துவது போன்று சென்னையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் ஒற்றுமையாக போராட்டம் நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போதுதான் டெல்லியில் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்வது போன்று தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொள்ளும் என்று போராட்ட வருமாறு அழைப்பு விடுத்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாம் மாட்டு வண்டியில வாங்க, டிராக்டர்ல வாங்க, நடந்து வாங்க, குடும்பத்தோட வாங்க, ஸ்டவ் எடுத்துட்டு வாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடணும். நான் டெல்லியில நடக்குது, நான் கண்போடே நான் பார்க்கிறேன். மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 10 நாள் 1 மாதம் அங்கேயே தங்கி குடும்பத்தோட அங்க வந்துடுறாங்க, அங்கேயே சமையல் சாப்பிட்றாங்க. உள்ள டெல்லிக்குள்ள யாரும் போக முடியாது, வெளியில யாரும் வர முடியாது. அது யாரு? டெல்லிக்கு. அப்போ உடனடியாக அங்கே அரசாங்கம் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க? சரி, உங்க கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றோம். விவசாயிகளை காக்க முடியாத திராவிட மாடல் அரசை இன்னும் ஓராண்டில் மக்கள் தூக்கி எறிய இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உழவர்களை காக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது. இதை ஓராண்டிலே நிச்சயமாக தமிழக மக்கள் செய்ய இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசை விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயிகளை படுகொலி தள்ள இருக்கின்ற இந்த அரசை தூக்கி எறிய இருக்கிறார்கள்.